அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இந்த பதிவில் உங்கள் கூட ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நிகழ்ந்த ஒரு விஷயம், என்னுடைய அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்த ஒரு விஷயம் இது. ஒருவேளை உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அப்படி என்ன பதிவு, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னை தேடி எங்கள் வீட்டுக்கே சித்தரையா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மை, பொய் இல்லைங்க, உண்மை. சித்தரையா என்னை தேடி எங்கள் வீட்டுக்கே வந்தார். எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னுடைய மகனின் மூலமாக. புரிகிற மாதிரி சொல்லுமா அப்படிங்கிறீங்களா? நான் சித்தர் வழிபாடு பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை நான் கண்கூடாக பார்த்து எனக்கு ஒரு அனுபவம் அதில் கிடைத்தால் ஒழிய நான் யாரிடமும் எந்த விஷயத்தையும் நான் பகிர்ந்துக்கவே மாட்டேன். அந்த வகையில் நான் பயன் பெற்ற ஒரு முறை, எனக்கு மகிழ்ச்சி அளித்த பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒருத்தர் தான் இந்த சித்தர். அவரால் பலன் பெற்றவர்கள்னு நிறைய பேர் இருப்பீங்க. என்னுடைய வரிசையில் என் பேரும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்குன்னு எதுவுமே நான் கேட்டுக்கவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் நான் வச்சு பல வருடங்கள் ஆகுது. நான் ஒரு வேண்டுதல் தேவைன்னு சொல்லிட்டு என் ஐயன்கிட்டையும் கேட்குறது கிடையாது, சித்தர்கிட்டையும் கேட்குறது கிடையாது. ஆனால் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு தான் இந்த சித்தர் ஐயாவை நான் முயற்சி செஞ்சேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே பதிவுகளை கொடுத்துருப்பேன் சித்தர் ஐயாவை பற்றி. எனக்கு உண்மையாகவே அற்புதம் நிகழ்த்தினார் தான். நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு அதனால் வந்தாலும் பரவாயில்ல, வரலாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் நான் கேட்டேன். ஆனால் கேட்ட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நடந்தது. அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சரி, இப்போ இந்த பதிவில் என்ன சொல்ல அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா? நான் இவ்வளவு நாட்களாக கிட்டத்தட்ட போன வாரம் வரைக்குமே சித்தர் ஐயாவை நான் எப்படி வழிபட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி நான் விளக்கை ஏற்றிட்டு நான் மேற்கு திசையை பார்த்த மாதிரி அமர்ந்து அவருடைய மந்திரம் சொல்லுவேன். இதுதான் எனக்கு போன வாரம் வரைக்கும் இருந்த வழக்கமாக இருந்துச்சு. என் கூட சித்தரையா கனெக்ட் ஆனார். எனக்கு எல்லா விஷயங்களும் நடந்தது. நான் வாய் திறந்து கேட்ட விஷயமும் எனக்கு கிடச்சிது. நான் கேட்காமையும் எனக்கு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதனால் இது இந்த முறை சரியாக தவறா நான் யோசிக்கவே இல்லைங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் நான் ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவில் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, நம்ம வழிபட வேண்டிய முறை நான் தவறாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது. அதாவது அந்த விளக்கானது கிழக்கு திசையில் இருக்கணும், மேற்கு திசையை பார்த்த மாதிரி. நாம் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி அமர்ந்து தான் மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த நான் போன வாரம் வரைக்குமே தவறாக தான் செஞ்சுட்டு இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு நடந்தது, எனக்கு எல்லாமே நடந்துச்சு. எனக்கு பல அற்புதங்கள் நிகழ்ந்தது உண்மை. இப்போ நம்ம எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஒரு இடத்த நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த இடம் சித்தருக்காக நான் இந்த இடத்துல தான் வழிபாடு பண்ண போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி முடிவு பண்ணி நான் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ நான் தப்பாக பண்ணுறேனே, இப்போ எப்படி மாற்றுறதுன்னு யோசித்து ஒரே குழப்பம் வேறு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய பூஜை அறையில் திசையை மாற்றி ஒரு இடத்துல வச்சு ஐயாவை வழிபட்டேன். அன்றைக்கி என்ன நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நம்புறதா நம்பக்கூடாதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த விதமான ஒரு அற்புதம் எனக்கு நிகழ்ந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயந்தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீ ரொம்ப ஓவராலாம் பறக்காத, கிழவா அப்படின்னு நானே என்னை தலையில் தட்டி நிறுத்திப்பேன். ஏன்னா நமக்கு இது வந்துடக்கூடாது, எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை செய்கிறது எனக்கு வழக்கம். அப்படி தான் இதையும் நான் செஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, இடத்த மாற்றி கிழக்கு திசையை நோக்கி நம்ம எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி விளக்கை மேற்கு திசையை பார்த்த மாதிரியும் நான் கிழக்கு திசையை பார்த்த மாதிரியும் அமர்ந்து அன்று நான் மந்திரம் சொன்னேன். நான் மந்திரம் பல நாட்களாக சொல்லிட்டு இருந்தது 108 முறை. ஒரு நாள் கூட விட மாட்டேன்.
ஒரு நாள் கூட விட்டது கிடையாது. நான் வந்து சித்தர் வழிபாட ஆரம்பித்ததுல இருந்து உங்களுக்கே தெரியும், ஒரு மாதத்தில் ஒரு 3 நாளை தவிர்த்து வேறு எந்த நாட்களையுமே வந்து நான் விட்டதே கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் நான் அவருக்கு வந்து அவருடைய மந்திரம் கூறி சரியான நேரத்தில் வந்து நான் வழிபாடு செஞ்சுருக்கேன். பிரம்ம முகூர்த்தம் அப்படி விட்டுட்டேன் அப்படின்னா அபிஜித் நட்சத்திரத்தில் இந்த 2 நேரத்தில் மட்டும்தான் நான் வந்து வழிபாடு செஞ்சுருக்கேன். இரவில் நான் செஞ்சது கிடையாது. விட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட நான் விட்டது கிடையாது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் வந்து மந்திரம் சொல்லும்பொழுது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இனிமேல் வந்து நம்ம 108 முறை வேண்டாம், 1008 முறை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்த மாற்றிட்டோம். இனிமேல் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று நான் 1008 முறை முதல் முறையை ஆரம்பிக்கிறேங்க. ஆரம்பிக்கும் போது நான் எனக்குன்னெலாம் வந்து இந்த தேவை எனக்கு இருக்குது, இந்த தேவை எனக்கு தாங்கலாம் நான் எந்த ஒரு வேண்டுதலுமே வைக்கலை. அப்படி வேண்டுதல் வைக்காமல் யாரெல்லாம் இந்த அரசு வேலையை தவமாக இருந்து அதற்காக முயற்சி செய்கிறாங்களோ, அதற்காக குழந்தை திருமணம்னு தள்ளி வச்சுட்டு அவங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதமான சந்தோஷமான நிகழ்வுகளெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு தவம் மாதிரி இருந்துட்டு இருக்காங்களோ, உண்மையில் அவங்களோட உழைப்புக்கு பலன் கிடைக்கணும், யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு பலன் கிடைக்கணும். அதையும் இந்த ஒரு விஷயம் அதே மாதிரி நிறைய பேர் அரசு வேலை கிடைக்கிற வரைக்கும் திருமணம் வேண்டாம் தள்ளி போடுறாங்க. திருமணம் நடந்துருந்துச்சுன்னா அரசு வேலை கிடைக்கிற வரைக்கும் குழந்தை வேண்டாம் தள்ளி போட்டிருக்கிறாங்க. உண்மையாகவே நம் வாழ்க்கையில் சரியான காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள், அந்த 2 விஷயங்களும் இவங்க வந்து ஒரு தவம் மாதிரி இருந்து அது 2ஐயுமே வந்து தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எல்லோருக்குமே வந்து கூடிய சீக்கிரமே அவங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகணும். அந்த வரம் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க தள்ளி போட்ட எல்லாமே அவங்களுக்கு நேரத்தோடு நடக்கணும். அந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கணும். அதே போல் யாரெல்லாம் குழந்தை பேருக்காக தவம் இருக்கிறாங்களோ, எனக்கே என்னுடைய சுற்று வட்டாரத்தில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வேண்டப்பட்டவங்களே இருக்காங்க. அவங்க எல்லாருடைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க பேரெல்லாம் சொல்லி நான் வந்து இதுதான் வேணுங்க, எனக்கு நான் எதுவும் கேட்கலங்க, இதுதாங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆரம்பித்தேன். நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நான் இதை கேட்க மாட்டேன், இது எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பித்தேங்க. எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கும்போது ஞாபகம் இல்லை. 500 தாண்டிட்டு இருப்பேன். 500 தாண்டிட்டு ஒரு பாதி கிணறு தாண்டின அப்புறம் தான் நினைக்கிறேன், திடீர்னு என்னுடைய தலையில் வந்து இப்படி யாரும் இப்படி வருடி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு வந்து ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் சொல்லும் போதே இப்போ எனக்கு உடம்பு சிலுக்குது, ஒரு மாதிரி இருந்தது. டக்குன்னு நிறுத்திட்டேன், மந்திரத்தை நிறுத்திட்டு வேண்டாம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வந்து உட்காந்துருந்த இடத்துல அந்த செல்ஃப் ஏதாவது வந்து மேலே இது பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா காற்றுல இது பண்ணியிருக்கலாம், பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னையே நான் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே நம்ம வந்து இந்த செல்ஃப் இருக்குல்ல, ஒருவேளை அது அதனோட கார்னர் பட்டிருக்குமோ என்னவோ, நம்ம குள்ளம் தானே, அதனால் அது பட்டிருக்குமோ என்னவோ, கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே நான் இப்படி நிமிர்ந்து பார்க்குறேன், இப்படி பேக்கில் வந்து பார்க்குறேன், மறுபடியும் இப்படி பண்ணி பார்க்குறேன், என்னென்னவோ பண்ணுறேங்க, எதுவும் எனக்கு தலையில் படவே இல்லைங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் நான் மந்திரத்தை நிறுத்தவே இல்லை, நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு வருடி அழகாக நமக்கு தெரியும் இல்லையா, தலையெல்லாம் சுத்தமாக தொடுற மாதிரிலாம் கிடையாது, அப்படி வருடி விடுற ஃபீல் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து எனக்கு 2வது முறையும் நடந்துச்சு. அப்படி நடந்ததும் சரி ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, இல்லைம்மா இது காற்றுனால தான்மா, காற்று வந்து உங்கள் தலைமையில் பட்டு இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் என்னையே கொஞ்சம் இப்படி கீழே இறக்கிக்கிட்டு சித்தரையாவுக்கு நான் மந்திரத்தை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடித்து முடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த பதிவை கூட நான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸாக. அந்த விளக்கு அவ்வளோ அழகாக எரியுங்க, சுற்றி நானும் வந்து என்னோடய மொபைலை வச்சு வீடியோ எடுக்கிறேன். அந்த தீபமானது அவ்வளவு அழகாக நின்று எரிஞ்சிச்சு. காற்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அப்படியும் அது நின்று எரிஞ்சுது. அதே போல் நான் காற்றுனால தான் என் தலையில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு நான் நினச்சா கூட, அந்த விளக்கில் இருக்கிற தீபம் அசையணும் இல்லையா, ஒரு அசைவு கூட இருந்திருக்காதுங்க. நான் உங்களுக்கு இங்கே பின் பண்ணுறேன் பாருங்கள். அந்த விளக்கு வந்து அப்படியே ஃபோட்டோவில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நின்று எரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, என்னோடய வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க. இந்த வேண்டுதல் வந்து கொஞ்சம் நாளெடுக்கக்கூடிய வேண்டுதல் தான், ஆனாலும் அந்த வேண்டுதல் நல்லபடியாக முடிஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசையாக இருந்துச்சு.
அந்த வழிபாடை முடிச்சிட்டேன். இந்த ஃபீலை நம்ம சொல்லணுமே, யாருக்கிட்டடா சொல்கிறது அப்படின்னு எனக்கு முதல்ல உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எண்ணம் வரவே இல்லை. நான் என்ன பண்ணேன், எது வந்தாலும் என் மகன்கிட்ட தானே சொல்லுவேன். அப்புறம் என் மகன்கிட்ட போயிட்டு என் மகனை வந்து கண்ணை மூட சொல்லிட்டு அவனோட தலையில் தடவி விட்டேன். இப்போ உனக்கு எப்படி இருந்துச்சுடா? எனக்கு வந்து என்னுடைய தலையை வந்து தடவி விட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு சாமி கும்பிடும் போது நான் வந்து சித்தர் வழிபாடு செய்யும் போது எனக்கு அப்படி தாண்டா இருந்துச்சு, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுடா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் எனக்கு மேலே அவனே அம்மா காற்றுல பட்டிருக்கோம்மா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னா. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அன்னைக்கு மாலை என் மகனுக்கு எப்படி தோணுச்சோ என்னவோ எனக்கு தெரியவே இல்லை, அவனே ஒரு படம் வரைஞ்சான். படம் வரைஞ்சிட்டு கொண்டு வந்துட்டு அம்மா கண்ணை மூடுமா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா. சரி, எப்பயும் போல் இவன் எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாலே ஒன்று என்னையும் அவனையும் சேர்த்து ஏதாவது வரைஞ்சிருப்பான், இல்லை அம்மா சம்மந்தமான ஏதோ ஒரு வரைஞ்சிருப்பான். அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு மைண்டில் தான் தோணுச்சு. நான் கண்ணை மூடிட்டு கையை நீட்டுறேன், கொடுக்குறான். பார்த்தா இங்கே பின் பண்ணுறேன் பாருங்கள், அவன் மனசுக்கு அவனுக்கு தோன்றுன ஒரு சித்தரோட படத்தை அழகாக வரைஞ்சிருந்தான். என்னடா இது, எப்படா வரைஞ்ச, என்னடா அப்படின்னு கேட்டேன். யார்ரா இது? எனக்கு இது யாரெல்லாம் தெரியாதுமா, எனக்கு இப்படி வரையணும்னு தோணுச்சு, என் மனசில் எப்படி தோணுச்சோ அந்த மாதிரி வரைஞ்சேன். இதை உனக்கு ஏதாவது மாற்றணும்னா சொல்லு, நான் உனக்கு மாற்றித்தரேன் அப்படின்னா. இல்லைடா, எல்லாமே அழகாக இருக்குடா, ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருக்குடா, உனக்கு எப்படி வரைஞ்சேன், எப்படி பார்த்து வரைஞ்சேன், எனக்கு தோணுச்சுன்னு அதை அப்படியே வரைஞ்சிட்டம்மா அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு மகிழ்ச்சி, அதை நான் என்னால் வந்து சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. இது நம்ம எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ தான் வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து தோணுச்சு. நம்ம வந்து உட்காந்து ஸ்டார்ட் பண்ண இடம், இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து சித்தரை வச்சு வழிபாடு பண்ணுறோம், ஆனால் பின்னாடி என்னுடைய தெய்வங்கள்லாம் இருக்காங்க. பின்னாடி என்னுடைய பின்புறத்தை காமிக்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் என்ன பண்ணேன், பூஜை அறையுடைய வெளிப்பகுதியில் மேற்கே பார்த்த மாதிரி நம்ம சித்தரை வந்து ஒட்டிட்டு அந்த சித்தர் படத்துக்கு கீழேயே வந்து இனிமேல் வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அன்னைக்கு, அதாவது இது வந்து அடுத்தடுத்த நாட்களில் நடந்தது தான். அடுத்த நாள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எப்பயும் போல் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அவரை எடுத்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் அவரோட படத்தை எடுத்து நான் சொல்கிற மாதிரி பூஜை அறைக்கு வெளிப்பக்கத்தில் செவுத்தில் ஒட்டிட்டு அவரோட விளக்கு, அவருக்கு நான் வைக்கிற மேடை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வெளியில் வச்சு அன்னைக்கு வந்து நான் வந்து பூஜை செய்கிறேன். எனக்கு பூஜை செய்யும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அது என்னன்னே தெரியல, எனக்கு மனசு ஏதோ ஒரு மாதிரி அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு நல்லாவே இல்லை. நடுவில் பலமுறை நான் கண்ணை திறந்துட்டேன். நான் அதிகபட்சம் நான் கண்ணை திறக்கவே மாட்டேன். ஆனால் அன்னைக்கு வந்து நான் வந்து அதிகமான தடவை கண்ணை திறந்து பார்க்கும்போதெல்லாம் விளக்கு வந்து இப்படியும் அப்படியும் ஆடுது. ரொம்ப எனக்கு காத்திருக்க மாதிரியே தெரியல, ஆனால் வந்து ரொம்ப ஆடுது. எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இது இவ்வளோ ஆடுது, நம்ம வந்து 2 நாளாக பார்க்கும்போது இந்த மாதிரி இல்லையே, அழகாக நின்று எரிஞ்சுது, ஏன் இப்படி இருக்குன்னுட்டு அதே ஒரு குழப்பமாக இருந்துச்சு. எனக்கு அன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏதாவது தப்பு பண்ணுறோம்மா, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொல்லிக்கிட்டேன். சித்தரையா, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா எனக்கு தெரியல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் போல் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே விளக்கு எடுத்துகிட்டு போய் அவருக்கு எந்த இடத்த வைப்பனோ அந்த இடத்துல நான் வச்சுட்டு முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் பாருங்கள், அன்னைக்கு ஒரு 10 மணி வாக்கில் ஒரு பதிவு பார்க்குறேன். எனக்கு வந்து கண்ணில் பதிவுப்படுது. அந்த பதிவில் கரெக்டாக எனக்கு தேவையான விஷயம் மட்டும்தான் எனக்கு நேராக வந்து அந்த பதிவு வருது. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த ஐயா என்ன சொல்கிறாருன்னா, கேளக்கிய சித்தரை நீங்கள் வந்து வழிபடும் பொழுது அவருடைய விளக்கு மேற்கு பார்த்த மாதிரி இருக்கணும், நீங்கள் கிழக்க பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் உங்களுடைய பூஜை அறையில் அந்த மாதிரி அமர்வதற்குரிய சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வடக்கே பார்த்த மாதிரி அமர்ந்து மந்திரம் சொல்கிறது இன்னமும் சால சிறந்தது, இன்னமும் சிறப்பானது. ஏன்னா சிவனடியார் அவர், அதனால் சிவபெருமானுக்குரிய திசை வடக்கு திசை. அங்கே தான் இமயமலையில் தான் அவர் இருக்கார். அவருடைய திசையை பார்த்து நாம் மந்திரம் சொல்கிறதுங்கிறது அது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம்னு அவர் சொல்கிறாரு. அதை வந்து நான் கேட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து உங்களை நான் வெளியே கொண்டு வந்தது தப்போ, உங்களை முன்னாடி நான் எங்கே வச்சுருந்தேனோ அங்கே தான் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், எனக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாள் வரைக்கும்லாம் நான் வந்து
அதுக்காக காத்துக்கிட்டே இல்லை. நேரத்தை பார்த்தேன், நல்ல நேரம் பார்த்துட்டு அவர் அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே நான் வந்து அன்றைக்கி வருடி விட்டாரோ அந்த இடத்துல அழகாக அவரை ஒட்டிட்டு அதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா வடதிசையை பார்த்த மாதிரி அமர்ந்தே மந்திரங்களை சொல்கிறேன். எனக்கு திருப்தியாக இருக்குது, மனசு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிகழ்வு நடத்திக்கிட்டு தான் இருக்காருங்க. நான் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த நிகழ்வு நடந்தது, இந்த அதிசயம் நடந்துச்சுன்னு நான் வந்து சொல்லணும்னா நான் தினமும் உங்களுக்கு வந்து ஒரு பதிவு போட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து எந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இருக்கிறத சொல்லணும், அதனால் உங்களுக்கும் ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் சொன்னேன், சித்தரையா என்னை தேடி எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாரு அப்படிங்கிறது. எதுவாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை தாங்க. அவன் வரைஞ்சான், அது ஒரு ஒரு சாமியார் படம் அப்படின்னு கூட எனக்கு தோணியிருக்கலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து அது வந்து சித்தரையாவும் எனக்கு வரைஞ்சி கொடுத்துருக்கான், சித்தரையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு ஒரு உணர்வு வந்தது இல்லையா. அது ஒரு பாசிட்டிவான வைப்பை எனக்குள்ளே க்ரியேட் பண்ணுச்சு, எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்துச்சு இல்லையா. நமக்கு தேவை அது தானே. அதே போல தான் இப்போ உங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வழிபாடு முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்படி தான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ, என்ன சொல்கிறத நீங்கள் கேட்டிங்களோ அதை மாதிரி செய்யுங்க. தவறுனா அவரே மாற்றி கொடுக்குறாரு உங்களுக்கு. ஏதாவது ஒரு விதத்தில் அவரே வந்து நீ இந்த தவறு பண்ணிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொடுக்குறாரு. நான் முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வழிபாடு முறை தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே கிடைச்சிருக்க கூடாது. நான் அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்ட எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்க கூடாது. ஆனால் எனக்கு அதுவும் நடந்துச்சு தான். எனக்கு நடக்காமலாம் இல்லை, எனக்கு நான் கேட்ட விஷயங்கள் நடந்துச்சு தான். ஆனால் நான் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது எனக்கு வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு. நான் மாற்றிக்கிட்டேன். நான் ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணுறேன்னா அதுக்கும் அவரே வந்து ஒரு திருத்தி ஒரு வழியை கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்முடைய மனதார அதை வந்து உணர வைக்கிறாரு, இது தவறு, இது சரி அப்படிங்கிறது. சித்தர்களும் கடவுளும் ஒன்றும் கிடையாது. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மீடியேட்டர் மாதிரி, கடவுளுக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி, ஒரு பாலமாக இருந்து நம்ம வந்து எளிமையாக வந்து கடவுளோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நமக்கு தேவைகளை கொடுக்குற சக்தி இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம் தேவைன்னு கேட்குற ஒரு விஷயத்த அவங்க எளிமையாக நமக்கு தேவையான ஒரு கடவுளிடமிருந்து எளிமையாக பெற்று கொடுத்துட்றாங்க. அதுதான் நான் நம்புகிற ஒரு விஷயம். நேரடியாக கடவுளால் ஆசீர்வாதம் பண்ணப்பட்டவர்கள் சித்தர்கள், சித்தி, அறிவை பெற்றவர்கள். எப்படிப்பட்ட அறிவுனா எதற்குமே வந்து விடை இல்லை என்ற விஷயமே கிடையாது. எல்லாவற்றிற்கும் விடை இருக்கு, எல்லாவற்றிற்கும் ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான். அவ்வளவு சிறப்பானவர்கள். ஏதாவது ஒரு சித்தர் உங்களுக்கு பிடிச்ச எந்த சித்தராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சித்தராக இருந்தாலும் அவங்கள பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை விடவே மாட்டாங்க. அவங்க உங்களை விடாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு கையில் உங்களை பிடிச்சுக்கிட்டு மற்றொரு கையில் உங்களுடைய தெய்வம் யார், சிவபெருமானோ முருகனோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாதத்தை பிடித்து எளிமையாக நம்ம வந்து அவரிடம் வந்து கொண்டு போயிடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுசாக பார்த்து உங்கள் அனைவருக்குமே நன்றி. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.